வணக்கம். இன்றைக்கு வழமை போல் நானும் சார்ஜனும் இருக்கிறோம். நாளைக்கு தைப்பொங்கல். இப்போ நாங்கள் ஊரில் என்ன சொன்னால் தைப்பொங்கல் நினைவிருக்கும் ஒரு 2-3 நாளைக்கு அது ஒரு இதாக போயிடும். பெரிய ஃபன்னாக போகும். வெடி கொளுத்துறது அங்கே ஒரு தெரிந்தானே எல்லாம் கட்டி அந்த அடுப்பு எல்லாம் ஒரு மாதத்துக்கிட்டவே முதலே பிடிச்சி வச்சுருவோம். நம்ம அந்த பொங்கல் பானை வைக்கிறதுக்கு பானைகள் வேண்டி அது ஒரு ஒரு பெரிய விசேஷம். என்ன இப்போ ஒரு தீபாவளி அதுகளை விட தைப்பொங்கல் விசேஷமாக செய்கிறேன்னா உழவர்களுக்கு ஒரு முக்கியமான நாள் அது உண்டு. அதனுடையால் அங்கே ஒரு விசேஷமாக இருக்கும். இங்கே வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. இப்படியே நாங்கள் அங்கே தைப்பொங்கல் கொண்டாடுற டைமுக்கு தான் இங்கே நாங்கள் வேலைக்கு போவோம் இப்படி கிளம்பி. அப்போ மற்றது இங்கே வெளியிலையும் செய்ய இல்லாத தானே. அப்போ உங்களோட வீட்டையும் அப்போ ஒன்று தைப்பொங்கல் இல்லை வீட்டுக்குள்ளான். மற்றது சாரிஜன் இப்போ கடந்த வாரமெல்லாம் இந்த மேயர் முதல் 9.9 அவன் அந்த போன வருஷத்துக்கு முதல் வருஷம் 9.9 இன்க்ரீஸ். அதுதான் ஆகக்கூடிய ஒரு வருஷத்தில் இன்க்ரீஸ் பண்ண தொகையாக இருந்தது. பிறகு போன வருஷம் 6.9 7% கூட்டியிருந்தா. இந்த முறை 2.2 கூட்டியிருக்கு. என்னென்னு சொன்னால் எலெக்ஷன் வருது தானே இந்த வருஷம். ஆனபடியால் அதில் இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இவ்வளோ தூரம் அதிகரிக்க இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டேன். ஈவன் நான் இப்போ இந்த சுச்சுவேஷனில் அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸையே கூட்டி கொண்டு வந்தால் மக்கள் என்ன செய்கிறது? ஆனபடியால் நீங்கள் எலெக்ஷனுக்கு மறந்து போகாமல் என்ன உங்களுக்கு எது சரியாக இருக்குதோ, உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வந்ததோ அதை வச்சுக்கொண்டு சரியான ஆளை தெரிவு செய்யுங்க. அதுதான் மிக மிக முக்கியம். இந்த வருஷம் மேஜர் எலெக்ஷன் இருக்குது. ஆனோடியால் எவ்வளவு ப்ராப்பர்ட்டி டேக்ஸுகள் கூட்டினதுன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. நான் எல்லாம் லிபியாஜாவுக்கு போடவே மாட்டேன். ஏன்னு சொன்னால் எனக்கு சரியான பாதிப்பு அந்த எலெக்ஷன். இவையெல்லாம் பெரியக்கு முன்னும் சொல்லி கொண்டு இருப்பினும் எங்கட அரசியல்வாதிகள் எங்கட இந்த ரூச்சர்களை 3 தமிழாக்கள் தான் இருக்கணும். நாங்கள் தமிழாக்களை தான் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் ஆக்கள் அந்த எலெக்ஷன் மூட்டம் ஒரு மாதம் அடிக்கடி விரைவினம் அவன் இதிலேருந்து நிறுவனத்திலேருந்து விரைவினம் அப்புறம் ஆக்களையே காண கிடைக்காது. அடுத்த எலெக்ஷன் வரையும் அங்கே ஆக்கள் இருக்கணுமோண்டே தெரியாது. அங்கே என் மேட வழியாக தான் ஆக்களை காணக்கூடியதாங்க. அப்படித்தான் இந்த எலெக்ஷன் எங்கட தமிழாக்கள் போகுது. இதுக்கு முதல் ஒரு சிலர் கேட்கல நல்ல வசதிகள் எல்லாம் செய்து வந்தவை. ஆனால் இது இப்போ இல்லை. ஸோ இது இப்போ கஷ்டமான நேரங்களில் எங்களுக்கான சரியான ஒரு இது கிடைக்கல என்று தான் நான் சொல்லுவேன். அதனுடையால் பார்த்து ஓட் பண்ணுங்க. அப்போ சார் சொல்லுங்க, இந்த இப்போ நடக்கிற இந்த ஓர் உலகத்திலே எல்லா முழுக்கெல்லாம் ஒரு ஓராக நடந்து கொண்டிருக்கு. 3rd வேர்ல்ட் வார் வருமா? அதாவது 3வது உலக மகா யுத்தம் வருமான்னு நினைக்கிறீங்களா? அது 2021 வந்திருக்க வேணும். ஆனால் எல்லாம் தவிர்க்கப்பட்டு கொண்டு போகுது. உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிலேயே ஒரு உலக போர் வந்திருக்கலாம். அதே போல் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையிலையும் அது ஒரு உலக போராக போயிருக்கலாம். ஆனால் எல்லாம் தவிர்க்கப்பட்டு கொண்டு போகுது. ஆனால் 2030க்குள்ளே வருமண்டு எல்லாரும் கணிக்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இப்போ வெனிசுவேலாவை கைப்பற்றின மாதிரி அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்றுறது அடுத்த கிரீன்லாந்து திட்டமிட்டு கொண்டிருக்கணும். அதே மாதிரி ஈரானில் ஆட்சி கவிழ்ப்பை மேற்கொள்றதுக்காக மக்களை போராட செய்திருக்கணும். அப்போ அங்கேயும் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு வந்தால் ஈரானும் இவர்களுடைய கண்ட்ரோலில் வரும். அப்போ எல்லா இடத்தையும் கண்ட்ரோலில் எடுக்கல, இது இவர்களுக்கு எதிராக மாறும். அப்போ உலக போரா வராததுக்கு காரணமாக நான் என்ன யோசிக்கிறேன்னா, எல்லா நாட்டின் பொருளாதாரம் அடி வாங்கியிருக்கு. எந்த நாட்டாலையுமே அந்த அவர்கள்ட்ட மக்கள்கிட்ட பணத்தை போய் ஆயுதத்தை தயாரித்து சண்டைறதுக்கு அவர்களுக்கு பணம் இல்லை. அதனால இந்த உலகப் போர் தவிர்க்கப்படுது. அப்போ ஒரு காலத்தில் எல்லா நாடுகள்கிட்டையும் பணமும் ஆயுதங்களும் நிறைய வந்த பிறகு சண்டை போட்டு தானே ஆகணும். அப்படி தான் நடக்கும். இப்போ அந்த நியூக்ளியர் வச்சிருக்கிற நாடுகள் மட்டும்தான் அதை ஸ்ட்ராங்காக நிற்குது. மற்ற நாடுகள் பயந்து கொண்டு தான் இருக்கு. ஏனென்றால் இப்போ அவ்வளோத்துக்கு இந்த இதுகள் யுத்திகள் எல்லாம் பெருசாக வந்துடுது. முந்தி தரமாக்கமாக போய் அடிபட்ட காலம் போய் வான்மாக்கம் அடிபட்ட போய் இப்போ ட்ரோன்கள் யூஸ் பண்ணால் அதை விட எத்தனையோ மிசைல்ஸ்கள் வித்தியாசமான கண்டம்பாயிர மிசைல்ஸ்கள் அப்படி அதில் டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டுது. ஆனால் கனடாவை பொறுத்தவரையில் எங்களுக்கு சாப்பாட்டு கஷ்டம் இன்னும் வரப்போகுது. ஏன்னு சொன்னால் இப்போ இந்த குரோசரின் விலைகளெல்லாம் கொஞ்சமாக கூடிட்டுது. அதன் எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ இல்லைன்னு ஓரளவில் சொல்லிக்கணும். அதை விட நேற்று நியூஸில் பார்த்தேன், கிட்டத்தட்ட 400 இந்த உணவகங்கள் மூடப்பட்டிருக்கான். இன்னும் 1000 உணவகங்கள் பூட்டுறதுக்கான இது இருக்குன்னு சொல்லி. என்றால் ஜனங்கள் ஒன்றும் காசு இல்லை, ரெஸ்டாரண்ட்களுக்கு போயிடும் இல்லை, எல்லாம் அப்படியே காட்டு நாங்கள் நியூஸில் எல்லாம் எம்டியாக இருக்குது. அப்போ அவைக்கு பிஸ்னஸ் இல்லாத ரன் பண்ணிடலாது.
அப்போ இப்போ இதுலேயும் வேலை இழப்புகள் வரப்போகுது. அப்போ என்ன நடக்க போகும் வருங்காலத்தில் நினைக்கிறீங்க? என்னென்னா முதல்ல வேலை வாய்ப்பு இல்லை மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்தால் தான் அவர்கள் போய் ஒரு சனி ஞாயிறுலையோ வீக்கெண்ட் அவர்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவார்கள். ஆனால் இப்போ என்னென்னா வேலை வாய்ப்பே இல்லாத காரணத்தினால மக்களால் வந்து இந்த உணவங்களுக்கு செல்ல முடியலை. அதே மாதிரி மக்கள் இப்போ விளங்குற விஷயம் என்னென்னா வீட்டையே சமைச்சு சாப்பிடலாம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் இவ்வளோ காசு முடியுமன்றதுனாலையும் அவர்கள் அதுக்கு போகல. உண்மையிலே இத்தனை ஆயிரம் உணவகம் மூடுதண்டா இவ்வளோ ஆயிரம் லட்சக்கணக்கான டாலர் மில்லியன் கணக்கான டாலர்ஸ் வந்து அரசாங்கத்துக்கு வரியாக போக போகிறது. இவ்வளோ பேருமே பேங்க்ரப்சி இல்லாட்டி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போனால் இனி அது பெரிய அளவில் அரசாங்கத்தை பாதிக்கும். அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை, வேறு சின்ன சின்ன நிறுவனங்கள் கணக்காகவே க்ளோஸ் பண்ணிக்கொண்டு தான் போகும். ஆமாம். அப்போ அவ்வளோ பேரும் அதில் வேலை செய்கிற ஆக்கள் அவ்வளோ பேரும் இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போக போயிடும். அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் நீங்கள் போன மாதிரி நவம்பரில் பார்த்தீங்கன்னா 6.6 இருந்தது, டிசம்பரில் 6.8% கூடியிருக்கு. இப்படியே கூடிக்கொண்டு போனால் என்ன நிலை, அதுவும் அடுத்த பிரச்சனை. அதே நேரத்தில் இங்கே இந்த களவுகள் பிரச்சனைகள் பயமுறுத்தல்கள் கூடிக்கொண்டு போகுது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் இன்றைக்கும் பிரம்டனில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இந்த ஃபெடரல் ப்ராவின்சியல் முனிசிபல் 3 கவர்மெண்ட் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சுருக்கீங்க. என்ன சொன்னால் கடந்த வாரம் அந்த வீட்டுக்கு முன்னால் போய் சுட்டுட்டு அதை வீடியோ எடுத்து அனுப்பி அவைய த்ரெட்டன் பண்ணி அந்த ஃபேமிலியே நாங்கள் கொல்லுவோம்ட்டு அந்த ஃபேமிலியே இப்போ இந்தியாவுக்கு போட்டினோம். அப்போ அவர் போய் சொல்லியிருக்கார், இந்த பிரம்டனில் வாழ இயலாது, அதாவது கனடா வந்து இப்போ வேஸ்ட்டாக போய் கொண்டிருக்குது, நல்ல நிலைமைக்கு வந்தால் தான் நான் திரும்பி வருவேன்னு சொல்லி. அப்படி இப்போ இந்த பிரச்சனை இன்னும் கூடிக்கொண்டு போகுது. அப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ போன வாரம் இன்னொரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு போலீஸ் சொல்லியிருக்கார், இந்த கேஸ் ஸ்டேஷன் வழியே கேஸ் அடிக்கிற இதுக்குள்ளே பேப்பரை வச்சுட்டு போயிடும், அதில் சில கெமிக்கலை போட்டுவிட்டு அதை நீங்கள் பிடிச்சோன்னா உங்களுக்கு ஏதாவது மயக்க நிலையோ அப்படி ஒன்றுக்கு கொண்டு போகுது. ஒன்றாவே அந்த களவெடுக்கிறது. அதனபடியாக அவங்க சொல்கிறாங்க அதில் கேஸ் அடிக்கிறது அதில் பேப்பர் இருந்தால் நீங்கள் அந்த பம்முக்கு போகாதீங்க, அப்படி உங்களுக்கு இடம் இல்லாட்டி வேறு கேஸ் ஸ்டேஷனில் போய் அடிங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் விட்ட வீடியோ நான் பார்த்தேன். Danger going on at gas stations, so please listen up. The danger I'm referring to is, like you see up here in this photo, is what they're doing now is they're leaving a paper towel and it is laced with something, and it can cause you to get lethargic and kind of get woozy. I wanted to go ahead and blow up the picture here for you guys so you can see what I was talking about. So once again, all the women out there, if you pull up to a pump, you see that paper towel, just go to the next pump. Don't even attempt to try to grab onto it. Ladies, there's too much trafficking going on, and 9 times out of 10 there's going to be somebody else at the pump, and they're going to be watching you and waiting for you to grab that so that they can move right in. So once again, if you see that paper towel and you see somebody probably in another pump, I would go ahead and just leave that gas station. That's my personal opinion, because they're obviously setting up, waiting for someone to grab that pump and then end up starting to get lethargic, and that's when they move in. I just saw a story from a female where that exact thing happened to her. She pulled up to the pump, she saw that paper towel, and again, someone was right there and they were about to snatch her up. So she did the right thing and went with her instincts and drove away. So please, ladies, do the same exact thing so that you don't become a victim of human trafficking. Y'all take care. ஸோ அந்த விஷயங்களும் போகுது, அதை பற்றி சொல்லுங்க சர்ஜன். என்னென்னா இப்போ வேலைவாய்ப்பு இல்லாததுனால நிறைய களவுகள் இந்த குற்றங்கள் கூடிக்கொண்டே போகும். ஏதாவது ஒரு வழியில் பணம் கிட்டணுமென்று தான் எல்லாருமே யோசிச்சு கொண்டிருக்கணும். அப்போ இவர்கள் என்ன செய்யணும்னா ஒரு சிலர் இந்த இளைஞர்களை குறி வச்சு, அதாவது இந்த 16 வயசுலேருந்து 20-25 வயசுக்கு இருக்கிற இளைஞர்களை குறி வச்சு அவர்களுக்கு பண ஆசையை கொடுத்து, இப்போ நீங்கள் வந்து இந்த வேலையில் செய்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ காசு, நீங்கள் பிடிபட்டாலும் வெளியில் வந்துடலாம்னு சொல்லி அந்த குயிக் மணிக்காக அவர்களை இந்த நகைத்திருட்டாக இருக்கட்டும், போன வருடங்களில் நடந்த பெரிய விஷயம் நகைத்திருட்டு, அதில் எல்லாத்துலேயும் வந்து சின்னப்படியல், அதாவது ஆக 17-18 வயசு 16 வயசுக்காரர். அதே மாதிரி ஏன் இது நடக்குதுண்டா, இப்போ உங்களோட தலைமுறையில் இருக்க செலவினங்கள்
சாதனங்கள் மிக குறைவாக இருக்கும், அந்த வயசுக்கு ஏற்ற செலவு குறைவாக இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இலத்திரனியல் சாதனங்கள், அழகு சாதன பொருட்கள்னு சொல்லி ஆடம்பர பொருட்கள் நிறைய இருக்குது. இப்போ முந்தைய தலைமுறைகளை விட இந்த 2000க்கு பிறகு பிறந்த 2005க்கு பிறந்த தலைமுறைக்கு செலவுகள் அதிகம். அதாவது அவர்களுக்கு இந்த நவநாகரிக நிறுவனங்கள்ட பொருட்களை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஐஃபோனாக இருக்கட்டும், இது எல்லாராலையுமே அந்த வயசில் அதை வாங்க முடியாது. பெற்றோர்கிட்ட பணம் தான் தேவை. அப்படி இல்லாமல் அந்த குயிக்காக மணியை ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரியான விலையில் போய் மாட்டுப்படினா. ஆனால் இந்த குற்றச்செயல்களை செய்கிற ஆக்கள் யாருன்னு பார்த்தா குறிப்பிட்ட நாடுகளை சார்ந்தாக்களும், அதே மாதிரி இந்த ஐரோப்பா இருக்குது, கிழக்கு ஐரோப்பாவில் இருந்து வரக்கூடிய திட்டமிட்ட குற்றச்செயல்கள் செய்யக்கூடிய ஆக்கள்லாம் இதை செய்யணும்னு போலீஸார் சொல்லிடணும். அதனுடைய இந்த விடயங்களும் இப்போ அதிகரித்து கொண்டு போகுது. இன்னும் அடுத்தடுத்த மாதம், அதாவது இந்த மாதம் அடுத்த மாதங்களில் அடுத்த இந்த டேக்ஸ் சீசன், இதிலேயும் அவர்கள் இந்த ஸ்கேம்கள் வரும். ஃபோனில் மறந்து போகாதீங்க, உங்களுக்கு இந்த டேக்ஸ் ரெவென்யூ கனடாவிலேருந்து ஒரு நாளும் ஃபோன் அடிக்க மாட்டோம், உங்களுக்கு லெட்டர் தான் போட வேணும். அப்போ நீங்கள் யார் அடித்தாலும் நீங்கள் அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் நேரடியாக ரெவென்யூ கனடா அடித்து நீங்கள் கேட்கலாம். மறுபடி ரெவென்யூ கனடா எனக்கு தெரிஞ்ச லெட்டர் தான் போடுற விதத்தில் அவை நேரடியாக உங்களுக்கு அடிக்கிறே இல்லை. அதே மாதிரி இப்போ வேலை வேணுமான்னு சொல்லி எல்லாம் இப்போ மொபைலில் மெசேஜ் வருது, இது ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, இவ்வளவு பணம் எல்லாம் சொல்லி இப்போ ரேண்டமாக அந்த மெசேஜ்கள் வருது. என்ன யாரை குறி வச்சு நடக்குதுன்னா எல்லாருக்குமே தெரியும் இப்போ வேலைவாய்ப்புமே அதிகமாக இருக்குது. அதனால் இதையே ஒரு டார்கெட்டாக வச்சு நிறைய பேருக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஏமாற்று இதுகள் நடக்குது. நிறைய பேர் அதை நம்பி அவர்களோட கதைச்சு இப்போ $100 அனுப்புங்கன்னு சொல்லி $500 அனுப்புங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வந்து ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. இதில் இந்த வயது போனவர்கள் எல்லாம் கடுமையாக ஏமாற்றப்பட்டவர்கள் ஒரு எவ்ரி இயர் எத்தனையோ $1 பில்லியன் இது லூஸ் பண்ணுதான் கனடியர்கள் லூஸ் பண்ணுறார்கள் இந்த ஸ்கேம்களால். அதனுடைய மக்கள் மிக மிக அவதானமாக இருக்கணும். சரி ஜன், இப்போ நாளைக்கு பொங்கல் எங்கட கனடா யூடியூபர்ஸில் 2 பேர் அந்த சமையல் வீடியோக்கள் எல்லாம் போடுறது தானே, அவே எல்லாம் சமைச்சு டேஸ்ட்டாக இருக்குது. அது தானே நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தானே அதை பற்றி தெரியும். அப்போ நாளைக்கு அவைகிட்ட இருந்து எங்களுக்கு பொங்கல் வரும்னு நினைக்கிறேன். நார்மலாக இந்த ஒரு சமையல் வீடியோக்களும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கு ஒவ்வொரு சாப்பாடு செய்து விடணும். அப்போ நாளைக்கு எனக்கு தெரிய எங்களை 2 தங்கச்சி மாதிரி இருக்கணும், கட்டாயம் உங்களுக்கு எனக்கு அனுப்பினோன்னு எதிர்பார்க்குறேன். என்ன நினைக்கிறீங்க? பார்ப்போம், நாங்கள் சாப்பிட்டு சொல்லுவோம். என்ன அனுப்பினால் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரிவ்யூ கொடுப்போம். என்ன இப்போ சும்மா அவையே செய்து சொல்கிறதுல பிரயோசனம் இல்லை, நாங்கள் சொல்லணும் எப்படி இருக்கான்னு சொல்லி. என்ன சரி உறவுகளே, மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். மறந்து போவாங்க, எங்களோட வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார்ஜன் வியூஸ் கனடா அண்ணா விலாக். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது 2 பேரும். நன்றி, வணக்கம்.